என்ன பிரச்சனை? இந்த குணாளனோட ஆளுங்க தான் மித்ரா. ஏன் என்னவா அவங்களுக்கு? அதான் பேசி டைம் வாங்கியாச்சுல. வாங்கியாச்சுதான். ஆனா எங்க நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடுவோமோன்னு பயம் அவங்களுக்கு. விடு, பாத்துக்கலாம். காசை திருப்பி கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். அதை தாண்டி நானும் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கடன் அடைச்சிட்டு தலை முழுகிடணும் மித்ரா. ஆமா, அந்த லோன் விஷயம் என்னாச்சு? எந்த லோனு? எந்த லோனா? என்னடி நீ தானே சொன்ன உன் ஃப்ரெண்டு வீட்டுக்காரர் பேங்க்ல வேலை செய்யறாரு, லோன் கிடைச்சதும் கடனை எல்லாம் அடைச்சிடலான்னு சொன்னியே. இப்ப எந்த லோனுன்னு கேக்குற? அதுவா? ஆமாமா, அது கிடைச்சிரும். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். கொஞ்சம் வேகமா கிடைக்கிற மாதிரி பாரு மித்ரா. அந்த பையனுக்கு புண்ணியமா போகட்டும். சரிம்மா, பாத்துக்கலாம். சரி, வச்சிடுறேன். சாயந்தரம் கூப்பிடுறேன். சரி, வச்சிடுறேன். நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. தைரியமா பேசுறேனே தவிர கண்ணுக்கு முன்னாடி எந்த ஒரு வழியும் தெரியல. நான் என்னதான் பண்றது? ஆண்டவா, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. ஹலோ சிஸ்டர், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாட்டு பாடிட்டு வரேன். ஒரு வீடியோ எடுக்கலாம்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த வீடியோவை நம்ம சோசியல் மீடியால அப்லோட் பண்ணோம்னா செம்ம வைரல் ஆகும். ஒரே நாள்ல அப்படியே வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடலாம். ஹலோ, என்ன முறைக்கிறீங்க? சார், எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு பேஷண்ட் மாதிரி நடந்துக்கிறீங்க. பேஷண்டா? ஓ, இந்த பேஷண்ட் அப்படியே பேசலாம் சோகமா வச்சுக்கிட்டு உலகமே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு இருக்கணுமா? இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே ஊட்டிக்கு டூர் வந்ததா நினைச்சுக்கிட்டு செம்ம ஜாலியா இருக்கணும். அப்பதான் சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போக முடியும். ஆக்சுவலி இது நான் எனக்காக பண்ணல, மற்ற பேஷண்ட்டுக்கு எனர்ஜி வரணுங்கிறக்காக தான் பண்றேன். அவ்வளவுதான். ஏய், என்ன ப்ரோ, கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. நீ தள்ளு ப்ரோ. ஆஹா, அதுக்கு தக்கா. ஓஹோ, ஏ அப்படி போடு. ஏ பல்லே பல்லே. ஏ டாக்டர், என்ன டாக்டர், வினய் சாரே ரொம்ப ஜாலியா இருக்காரு, நீங்க சோகமா இருக்கீங்க. அதெல்லாம் அவருக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல மித்ரா, வினயோட ஹெல்த் விஷயம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டா மாறுமோன்னு தோணுது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? வினய்க்கு அப்பா மட்டும் இல்ல, அம்மாவும் நான் தான். ஆமா மித்ரா, வினய் பிறந்ததும் வாசுகி அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்ட்டா, பால் கூட கொடுக்கல. சரி, குழந்தை பிறந்ததும் சில பேருக்கு அப்படி இருக்கும், போக போக சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனால பெருசா பாதிக்கப்பட்டிருக்கான்னு. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் உனக்கு தெரியும்ல?
பிரசவத்துக்கு அப்புறம் அம்மாக்கு வர மன அழுத்தம் தானே டாக்டர்? எஸ். அந்த கம்ப்ளைண்ட் வாசுகிக்கு சிவியர் ஆச்சு. அதுக்கப்புறம் வினய கண்ணுல பார்த்தாலே வாசுகிக்கு கோபம், வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் என் மடியில தான் வளர்ந்தான். 1 வாரம் 2 வாரம் இல்ல, 3 மாசம். அவனுக்கான எல்லா விஷயங்களையும் நான் தான் பண்ணேன். அதனாலதானோ என்னவோ வினய் வாசுகியை விட என்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பான். எப்பவுமே பசங்க அம்மா கிட்ட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆனா வினய் என்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாமா. ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு நினைச்சுக்க. அவனுடைய சக்சஸ், ஃபெயிலியர், கிரஷ், லவ்னு எல்லாத்தையும் என்கிட்ட தான் முதல்ல சொல்லுவான். நாங்க அப்பா பையன் மாதிரி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம ஓபனா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப அவங்கிட்ட அவன் பிரச்சனையே ஓபனா டிஸ்கஸ் பண்ண முடியல. காலம் எவ்வளவு கொடூரமானதுன்னு பாத்தியா? டாக்டர், நீங்க கவலைப்படுற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. சொல்லுமா. சாமி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அவருக்கு ஒரு பிரச்சனையும் வராம சரியாகணும்னு பூஜை பண்ணுங்க சாமி. அதுக்கு என்னம்மா, நல்லா பண்ணிரலாம். பேரு நட்சத்திரம் சொல்லுமா. பேரு வினய், கன்னிராசி. சரிங்கம்மா. கடவுளே, வினய் சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீதான் அவரை நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும். முன்ன பின்ன யாருனே தெரியாத எனக்கு உதவி பண்ணி என் பிரச்சனையை தீர்த்து வச்சு எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் தான் டாக்டர். அவர் வாழ்க்கையில எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கணும். அதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செய்வேன். நீதான் அவர் குடும்பத்துக்கு துணையா இருக்கணும். இந்தாமா. கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சாமி. நல்லதுமா. உங்க வார்த்தை பலிக்கட்டும். ஓம் விநாயகா. இந்தாங்கம்மா, வாங்க. हो गए हम तो उड़ गई नींदे रे। ஏய் மித்ரா, ஏன் பாட்ட கட் பண்ணீங்க? சார், சாப்பிடுங்க. ஏய், என்னது இது? ரசம், கீரை, இதெல்லாம் என் கண்ணிலே காட்டாத. ஏன் சார்? இன்னைக்கு வியாழக்கிழமை, சாய்பாபாவுக்கு விரதம். மயக்கத்துல இருந்ததுல ஒரு நாள் மறந்து போச்சா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஒழுங்கா சாப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை, அப்போ முருகனுக்கு விரதம். ஒழுங்கா சாப்பிடுங்க. ஏய், நீ என்ன மிரட்டுற? ஒரு டீச்சர் மாதிரி. போ, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீ போய் தீபா சிஸ்டர் வசல, நான் உன் கையால சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சின்ன பாப்பா பாருங்க, தீபா வந்து ஊட்டி விட்டதை சாப்பிடுறதுக்கு. அடம் பிடிக்காம சாப்பிடுங்க சார், இல்லனா டாக்டர் கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய் மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, ராம்கி மட்டும் வேண்டாம். மித்ரா, மித்ரா புரிஞ்சுக்கோ, என்னால இந்த ரசம் சாதெல்லாம் சாப்பிட முடியாது. ஏய், நான் என்ன உங்ககிட்ட ஏதாவது நான்வெஜ் ஐட்டம் கூட நான் கேட்டேன்? அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஆம்லெட் தானே கேட்டேன்.
ப்ளீஸ் மித்ரா. சார், நீங்க ஹோட்டல்ல ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதத்தான் சாப்பிடணும். இது கூட சாப்பாடு கிடையாது, மெடிசன். நீங்க விரும்புறதெல்லாம் வீட்டுக்கு போய் விதவிதமா சாப்பிடலாம். இப்ப இத சாப்பிடுங்க. சரி, நீ என்ன பண்ணாலும் என்ன விட போறது இல்ல. நான் பல்ல கடிச்சு சாப்பிடுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. கண்ணை முடிட்டு சாப்பிடுறேன். இங்க பாருங்க, என் பொறுமையை சோதிக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு சார், ப்ளீஸ். ஏய், நீ என்ன சீரியஸா எடுத்துக்கிற? நான் என்னமோ உன்னை உண்மையில கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன மாதிரி இவ்வளவு சீன் போடுறேன். சும்மா அப்படியே போய்க்கு ஒரே ஒரு வார்த்தை, சார் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. உனக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். நானும் அப்படியே சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் போட்டுக்கிறேன். ஐயோ, இவர் ஏன் என்ன இவ்ளோ டார்ச்சர் பண்றாருன்னு தெரியலையே. எங்க சொல்லு சொல்லு. ஹலோ ஹலோ மித்து, என்ன யோசிக்கிற? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு, அவ்வளவுதானே. மேடம் வாங்க. மேடம்? சார் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, நீங்களே வந்து கேளுங்க. நீ வெளியில போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம். ஹாய் தாரா. அந்த பக்கம் நான் தெரியறேனா என்ன? இவ்ளோ கேவலமா இருக்கு, அசிங்கமா இல்ல உனக்கு? ஏய் ஏய் ஏய், நான் நல்லா தானே இருக்கேன். போய் ஒரு எம்ப்ளாயி கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஏய், அது சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இங்க எனக்கு ஒரே போரிங்கா இருந்ததா, அதான். அத போய் நீ சீரியஸா எடுத்துக்க. சும்மா சமாளிக்காத, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். தாரா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் எல்லார்கிட்டயுமே கலாட்டா பண்ற மாதிரி தான் மித்ரா கிட்டயும் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு, இத போய் பெருசு பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் முன்ன. இப்போ நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் என்ன நிச்சயம் பண்ணிட்டு போற வரவ கிட்ட எல்லாம் இப்படி ஃபன் பண்றேன்னு சொல்லி வழிஞ்சுக்கிட்டு இருந்தா எனக்கு தானே அசிங்கம். ஷூ, இங்க பாரு தாரா, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க? நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? அதானே பார்த்தேன், வாங்கிட்டு வந்தாச்சு. அங்க இருக்கு, போய் கொட்டிக்கோ, நான் கிளம்புறேன். இங்க இருந்த பீட்சா பர்கர்லாம் எங்க? அதெல்லாம் அவ அப்பயே எடுத்துட்டு போயிட்டா. போ வாங்கிட்டு வா. யாரு? மித்து. ஏய், மித்ரா எங்க? அங்க இருக்காங்க மேடம், பாருங்க. ஏய் நில்லு. மேம், உனக்கு என்ன பெரிய இவன்னு நினைப்பா? நான் வாங்கிட்டு வந்த ஃபுட்ட நீ என்கிட்ட கேட்காமலே எடுத்துட்டு போவியா? வினய் சார் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கவே கூடாது மேம். வினய் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? சாரி மேம், முடிவு நான் பண்ணதில்ல, டாக்டர் பண்ணது. இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் கிட்ட போய் பேசுங்க. எல்லாம் அங்கிள சொல்லணும், யார எங்க வைக்கணும்னு தெரியாம. ஏய் இங்க பாரு, வினய் நான் கட்டிக்க போற பையன். அவன் சாப்பிடுறதுக்கு பிரியாணியும் வாங்கி கொடுப்பேன், பீட்சாவும் வாங்கி கொடுப்பேன். அதை தடுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, புரிஞ்சுதா? புரியுது மேம், ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் இதுலலாம் நான் தலையிட மாட்டேன். ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் டாக்டர் சொல்லாத எதையும் அலோவ் பண்ண மாட்டேன். உன்கிட்ட எல்லாம் பேச எனக்கு டைம் இல்ல. முதல்ல வாங்கி கொடுத்த பார்சல கொடு, அங்கிள் கிட்ட நான் பேசிக்கிறேன். சாரி மேம், இது ஹாஸ்பிட்டல். இங்க டாக்டர் சொல்றதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதான் சொல்றேன், நீங்க எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்டயே கேட்டுக்கோங்க.
அப்புறமா நான் அந்த பார்சல் தரேன். உன்னை இங்க எம்ப்ளாயி மாதிரி வச்சுக்காம எம்டி மாதிரி இடம் கொடுத்துட்டாங்க. அதான் நீ என்கிட்ட இப்படி பேசுற. இரு, வினய் கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்றேன். ஏய் வினய், நீ இங்கதான் இருக்கியா? இவ என்னெல்லாம் பேசுறான்னு பாத்தியா? அத பத்தி என்னன்னே கேட்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏய், அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அது அவங்களோட டியூட்டி. இங்க பாரு, நாம பண்ணதா தப்பு. ஆமா, உன்னை யாருக்கும் தெரியாம தானே வாங்கிட்டு வர சொன்னேன். நீ எல்லாரும் பாக்குற மாதிரி ஓப்பனா எடுத்துட்டு வந்திருக்க. சரி சரி, வா நம்ம வார்டுக்கு போலாம். ஓ, டோட்டல் ஃபேமிலி இவளுக்கு தான் சப்போர்ட்டா? இனிமே நீ எனக்கு கால் பண்ணு, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. ஏய், ஏய். மித்ரா, என்ன? இங்க பாரு, உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கு. என்னால என்ன பிரச்சனை சார்? தாரா கோச்சிக்கிட்டு போயிட்டா. போன் பண்ண வேற கட் பண்றா. இங்க பாரு, நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு போயிட்டதுனால இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. அதுக்கு அது ஒண்ணும் இல்ல. நீ வாங்கிட்டு வந்த பிரியாணி பிஸாவும் கொடுத்தனா, நீ எனக்காக வாங்கிட்டு வந்த நானே சாப்பிட்டேன்னு சொல்லி அந்த சிக்கன் பீஸ் எடுத்து வாயில வைக்கிற மாதிரி அழகா ஒரு செல்ஃபி எடுத்து அப்படியே அவளை சமாதானப்படுத்தலாம். எப்படி? நீங்க பயங்கரமான ஆளு சார். அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றத சாக்கா வச்சுக்கிட்டு பிரியாணி சாப்பிடலான்னு பாக்குறீங்க. ஏய் சிச்சே, நான் பார்க்காத பிரியாணியா பிஸாவா? அப்போ வேண்டாமா? அதெல்லாம் இல்ல மித்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மித்துன்னு கூப்பிடாதீங்க. ஓகே ஓகே மித்ரா. மித்ரா, நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன். ஆனா இந்த நாக்கு இருக்கு, கேட்க மாட்டேன் மித்ரா. அது தாரா வாங்கிட்டு வந்தது வேற கண்ணால பார்த்து தொலைச்சிட்டேனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் மித்ரா. அப்புறம் அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்றது வேற எனக்கு சுத்தமா பிடிக்காது. சோ கொடுத்துறியா? ரொம்ப டிராமா பண்ணாதீங்க சார். இப்போ நானே நினைச்சாலும் அது உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன் ஏன்? ஏன்னா அத நானே ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன். ஐயோ பாவம். ஓ, சாப்பிட்டியா? சரி பரவாயில்ல. அந்த பார்சல் கவரையாவது கொஞ்சம் கூட ஒரு செல்ஃபி எடுத்து அவளுக்கு அனுப்பி சாப்பிட்டேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறேன். சார், நீங்க என்ன லூசா? ஏன் அப்படி கேட்ட? பின்ன தாரா கோச்சிட்டு போனது நீங்க சாப்பிடலன்னு இல்ல, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு. நீங்க என்ன பண்ணாலும் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஒரு 2 நாள் போட்டோம், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க சார். சரி போறேன். ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணுமா? வாவ், எக்ஸாக்ட்லி. சார், நாங்க வேணா. பாவிங்களா, நீங்க தான் அந்த பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்களா? நல்ல கொட்டிக்கும். அந்த தாரா வாங்கிட்டு வந்த நாகூர் பிரியாணி இந்த நர்ஸுக்கு தான் சாப்பிடணும் விதி இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? என்ஜாய்.